தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் வலைதளங்களிலே சிக்கி தவிக்கின்ற சிறு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தில் இன்டர்நெட் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, ட்விட்டர் மூலமாக, இன்னும் பல இன்ஸ்டாகிராம் மூலமாக பல விதங்களிலே சிறு பிள்ளைகள் அடிமையாக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். இன்றைய நாட்களிலே வலைதளங்களை யூஸ் பண்ணுகிற சிறுவர்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறார்கள். கல்விக்காக யூஸ் பண்ணுகிறவர்கள் மிக சிலரே, ஆனால் மற்ற காரியங்களுக்காக, கேம்ஸுக்காக, மற்ற பல காரியங்களுக்காக அந்த வலைத்தளங்களை யூஸ் பண்ணுகிற சிறுவர்கள் ரட்சிக்கப்படும்படியாய், அவர்கள் மனம் திரும்பும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். அவருடைய எதிர்காலமே இதனாலே சூன்யமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். வலைத்தளங்களை தவறாக யூஸ் பண்ணுகிற சிறுவர்களும் இன்றைய நாட்களிலே உண்டு. கர்த்தர் மனமிறங்கி அந்த சிறு பிள்ளைகளை மீட்டு விடும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகள் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாய் வந்து தேவனுக்கு செவி கொடுக்கிறவர்களாய் காணப்படும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே வலைத்தளங்களிலே சிக்கி தவிக்கிற சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் அவர்களை மீட்டு விடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், நல்ல பயனுக்காக யூஸ் பண்ணுகிற சிறுவர்கள் சிலர் தான் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, தவறான பாதைக்குள்ளாய் போகிற சிறுவர்கள் இன்றைக்கு எங்கள் தேசத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, கேம்ஸுக்கு அடிமையாக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா பல மணி நேரங்கள் ஆண்டவரே வலைத்தளங்களிலே விளையாடுகிற அப்பா சிறு பிள்ளைகளை கர்த்தர் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். பெற்றோருக்கு கீழ்ப்படியாதபடிக்கு ஆண்டவரே தான் தோன்றித்தனமாய் இருக்கிற அந்த சிறு பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவர்களை கர்த்தர் விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதனால எந்த பெற்றோர்கள் ஆண்டவரே கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிறார்களோ, கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு வலைதளங்களுக்குள்ளாய் இருக்கிற சிக்கப்பட்டு இருக்கிற சிறு பிள்ளைகளை விடுதலையாக்கி தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அவர்கள் ஆண்டவரே கரிசனை உள்ளவர்களாய், அவர்கள் நல்ல பாதைக்குள்ளாய் கடந்து செல்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை அந்த சிறு பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதிகமாக்கி தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இனி எங்க தேசத்தில் ஆண்டவரே தவறான பாதைகளை ஆண்டவரே வலைத்தளங்களை யூஸ் பண்ணாதபடிக்கு ஆண்டவரே சிறு பிள்ளைகள் நல்லதுக்கு மாத்திரம் யூஸ் பண்ணிவிட்டு ஆண்டவரே மற்ற நேரங்களில் ஆண்டவரே பெற்றோருக்கும் ஆண்டவரே அப்பா சமுதாயத்துக்கும் ஏற்ற பிள்ளைகளாய் நல்ல பிள்ளைகளாய் வளரத்தக்கதான கிருபையை தாங்க. இந்த சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும், கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாய் வரட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.